ஹலோ வெல்கம் வணக்கம் நம்பா வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஈகிள் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். கார்த்திக் கேட்டமினி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர். விடேஜா, அனுபமா, காவ்யா டாப்பர், வினய் ராய், நவ்தீப் இன்னும் இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அனுபமா பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போகிறாங்க. இதில் போய் ஒரு காட்டனை பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பிடிச்சிருது. இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, உருவாக்குனது பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் இது உருவாக்குனாங்க, யூரோப்பில் தான் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு, ஆனால் இந்தியாவில் இருக்கிறவங்களும் இதை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போமா பார்த்திங்கன்னா அது கேட்குறாங்க அது ஏன்னு. இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, கேல பார்த்திங்கன்னா அப்படியே வருமா, கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இது மடிக்கிறது இல்லையா. அதை கேட்டு அனுபமா பார்த்திங்கன்னா ஜேர்னலிஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இருக்காங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. நியூஸ் பேப்பரில் லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக போடுவாங்க. அப்புறம் பிஎம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த எம்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா போட்டு திட்டுவாங்க. சீக்கிரட்டானதான் கோடான் பார்த்தீங்கன்னா பேப்பரில் போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறமா இவங்க தனியாகவே போய் அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. ஒருத்தனா பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்க யார், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணான், அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன் அவர்கிட்டலாம் போய் கேட்டுருந்துருப்பாங்க. பிஏலேருந்து அவங்க எம்எல்ஏ இதுங்க பார்த்தா கேட்டுவாங்க யாருன்னு சொல்லி. அந்த ஊரில் இருக்கிற ஸ்கூலில் இருக்கிற டீச்சரு அவங்கக்கிட்டலாம் போய் கேட்டுட்டு இருப்பாங்க. வினய் அம்மா ரவிடேஜா கூறியே இருந்திருப்பார், அவர்கிட்டையும் போய் கேட்டுன்னு இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் போய் அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. பில்டப்பு அவ்வளோ பில்டப் இந்த படத்தில் ஃபுல்லாகவே பில்டப்பு தாங்க. அவ்வளோ பில்டப் சீன் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே. எம்எல்ஏ அவங்ககிட்ட போய் கேட்பாங்க, அவன்கிட்ட அவங்க பேர் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ கை காலெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உதறும் அவருக்கு. பில்டப் சீன்லாம் விட்டுட்டு இதில் தேவையான விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். அப்போ தான் ஒருத்தன் வரான், ஒரு கம்பெனிக்காரன் வந்து எம்எல்ஏ கிட்ட தொகுதியில் இருக்கிற மலை அதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சைடு இருக்குது, அது எனக்கு வேணும், நான் 300 கோடி தரேன், அங்கே இருக்கிற பழங்குடிங்கெலாம் பார்த்தீங்கன்னா நீ அமுச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லுவார். எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லுவார். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரவிடேஜாவுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இதுக்கப்புறமா ரவிடேஜா பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஆளை பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு பாடிகார்டு இருப்பாங்க. அந்த பாடிகார்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுட்டு தள்ளிடுவார். அந்த கம்பெனி ஆள் பார்த்தீங்கன்னா பயந்துருவார். அந்த கம்பெனி ஆள் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ கிட்ட சொல்கிறான், நான் அந்த சைடு போகாத அப்படின்னு சொல்லிடுவான். அதுவும் மீறி எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா போவார். ரவிடேஜா கிட்ட போய் பேசுவார். எம்எல்ஏ சுலாதாரன்னு சொல்லுவார், மிரட்டுவார். அவங்க பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க அங்கேருந்து எம்எல்ஏ ஆளுங்களாம். ஸ்கூலில் போய் ஒரு டீச்சரை போய் அனுபவமாக போய் கேட்பாங்களே, விசாரிப்பாங்களே, அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேஸ்பேக் சொல்லணும். நாங்கள் பார்த்தா ஒரு கும்பல்னு சொல்லணும். அது நான் அவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு நான் போனேன், உளவாளியாக போய் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துருக்கோம் போய் சொல்லி வேலைக்கு. பார்த்தீங்கன்னா ரவிதேஜா கூடிய ஒருத்தர் இருப்பார், அவர் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவார். இதுக்கப்புறமா அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா திருவிழா வைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரவிதேஜா போட்டு தள்ளிடலான்னு சொல்லி பிளான் பண்ணின்னு இருப்பாங்க ஒரு ஆளை வச்சு. பார்த்திங்கன்னா ஆளுங்களாம் அவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ரவிதேஜா உள்ளே போவார், போட்டு எல்லாத்தையும் சுட்டு தள்ளுவார். அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, யோ கத்திக்கும் துப்பாக்கிக்கும் எப்படி அது ஒட்டு வராதுல அப்படின்னு சொல்லுவாங்க. இது பக்கமாக அவர் ரவிதேஜா அவர்கிட்ட இருந்த துப்பாக்கியில் பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட குத்து சுடுங்கடா அப்படின்னு ரவிதேஜா சொல்லுவார். இவங்கள பார்த்தீங்கன்னா சுடுவாங்க. அவருங்க ஆளுங்களே வச்சு சுட்டு தள்ளிடுவார். போட்டு எல்லாரும் போட்டு அடிப்பார். ரவிதேஜா அந்த வண்டிக்கும் எதுவும் ஆகக்கூடாது, வண்டியில் இருக்கிற பொருள்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவர் சொல்லுவார். இது பக்கமாக அவர் கூட இந்த அவர் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா போய் அந்த வண்டியில் குடோனுக்கு கூட்டிகிட்டு போவார். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிட்டு இருக்கும். பொண்ணு எவ்வளோ அம்மான்னு சொல்லுவார். அந்த பொண்ணு டீ போட்டு வச்சுருவாங்க. இது பக்கமாக அந்த பொண்ணு சொல்லுவோம், எங்கள் ஆளுங்களாம் வருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறமா ரவிதேஜா பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சுட்ட ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாவ வச்சிருவார். இன்டெலிஜென்ட் பியூரோஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ஆர்மிலாம் பார்த்தீங்கன்னா அமுச்சு விடுவாங்க ரவிதேஜாவை பிடிச்சிட்டு வர. எம்எல்ஏ இதில் போய் சொல்லுவார், 24 மணி நேரம் நீ இங்கே தாண்டா இருக்கணும், எங்கேயும் நீ போகக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டு போயிடுவார் உள்ளே ரவிதேஜா. அந்த கம்பெனி ஆளுக்கிட்ட ஒரு வேலை செய்யணும் சொல்லுவாங்க. அவரும் சொல்லுங்க என்ன வேலை செய்யணும் சொல்லுங்கன்னு சொல்லுவார். இந்தமாரி ஜெயிலேருந்து ஒருத்தனை நீ வெளில கூப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு யாரும் இல்லை, வினயை தான்.
ஒரு பக்கமாக வினய் பார்த்தீங்கன்னா வெளில வந்துடுவார். ஸ்ரீனிவாஸ் பார்த்தீங்கன்னா போவார். நான் போனது பக்கம் நான் ஒரு பட்டனை அமுக்கிறேன். அப்புறமா நீங்கள் எல்லாருமே வாங்கன்னு சொல்லுவார். இவர் போவார். இவர் போய் மாட்டிப்பார். அங்கே டிவைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்யாது. அங்கே ஆர்மி கேம்பில் வச்சது எல்லாமே இவர் டிவியில் காமிச்சின்னு இருப்பார் ஸ்ரீனிவாஸுக்கு. நடுவில் போராளி ஆளுங்க அவங்க கூட பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட்டு வருவாங்க. டெரரிஸ்ட்டு எதுக்கு இவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு அந்த துப்பாக்கி அந்த இதெல்லாம் தேவைனால இவங்கள பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுட்டு வந்துடுவாங்க கூட. ரவிதேஜா அழகிருக்கு. ஃபஸ்ட்டு இவங்க போவாங்க. போய் நல்லா அடி வாங்கிடுவாங்க ரவிதேஜா கிட்ட. சுட்டு தள்ளிடுவார் ரவிதேஜா. இதுக்கப்புறமா அந்த ஆஃபீஸர் சொல்லுவாங்க, உங்கள் பிளானை கேட்டுட்டு உள்ளே போனீங்கன்னா நீ செத்து போயிருப்பீங்க, வேலை நீங்கள் போகல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் ரவிதேஜா கூட ஒருத்தர் இருந்தார்ல, அவர்கிட்ட போய் கேட்பாங்க, கூட ஒரு பொண்ணு இருந்தாங்களாமே அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா சொல்லுவார், இந்தமாரி ஒரு போலீஸ் ஆள் அதாவது வினயை பார்த்தீங்கன்னா சாவடி இருக்குது, உங்களுக்கு ஒரு வேலை வந்திருக்கும், அவங்களுக்கு வினயை போட்டிருக்கு பார்த்தோன்னா. அப்போ தான் காவியா டாப்பரை பார்த்தோன்னா பார்த்துருப்பாங்க. இது பக்கமாக ரவிதேஜா அந்த பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிருது. இதுக்கப்புறமா அந்த பொண்ணை பார்த்தோன்னா இவர் லவ் பண்ணுறாரு. தனியாக போகும்போது பார்த்திங்கன்னா சில திருட்டு பசங்க வந்து இவங்ககிட்ட பணம் ஃபோனு இது எல்லாமே கேட்பாங்க. கடைசியாக பேக் கேட்பாங்க. அது பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் ரகடாக பண்ணுவாங்க. இது பக்கமாக ரவிதேஜா வந்து அந்த காலை பார்த்தீங்கன்னா சுட்டுருவார். இது அவங்க பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வாங்கின எல்லா பொருளும் திருப்பி அவங்கக்கிட்டே கொடுத்துருவாங்க. ஃபேஷன் காம்படிஷனில் பார்த்திங்கன்னா இவங்க இந்தியன் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா புடவை கட்டி அந்தமாரி இது பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா இவங்க கடைசியாக வந்துடுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க சோகமாகிடுவாங்க. அது பார்த்திங்கன்னா பலூன் துப்பாக்கி வச்சு சுடுவார். அது பார்த்திங்கன்னா அவங்க மேலே போய் விழும். அவங்க லைட்டாக சிரிப்பாங்க. இதுக்கப்புறமா ஒரு பொண்ணு அந்த காவியா டாப்பர் அவங்க கூட ஒரு பொண்ணு இருக்கும் ஸ்டூடெண்ட்டு. அந்த பொண்ணு வந்து கண்டுபிடிச்சிரும், நீ அவங்கள சைட் அடிக்கிறீங்க தான் சொல்லுங்கள், இந்தமாரி எங்கள் மேம் சிங்கிளாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அந்த பொண்ணு சொல்லும். இப்படியே பார்த்துருந்தா எப்படி நேரில் போய் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்கும். சரி இது வேலைக்காகாது போல், நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும் போல் நான் ரவிதேஜாவோட ஃப்ரெண்டு சொல்லுவார். ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து, இவர் தான் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூடிய ஷூட் பண்ணுற ஆள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆள், உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணின்னு இருக்காரு அப்படின்னு அந்த பொண்ணு பண்ணா சொல்லும். இதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து லவ் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆயிரும். ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. டாப்பர் வந்து கேட்பாங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி. ரவிதேஜா சொல்லுவார், இந்தமாரி போலீஸில் சீக்ரெட் ஏஜெண்ட்டாக நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாள். அது ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க கேட்பாங்க. சீக்ரெட்டாக இருக்கும்போது வெளில யாருக்கும் சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்ரெட்டான வேலையாக இருந்தாலும் ரிஸ்க்கான வேலை தானே சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா ரவிதேஜா பார்த்திங்கன்னா ஒரு நாள் காவியா டாப்பரை பார்த்திங்கன்னா தனியாக விட்டுட்டு போயிடுவார் வேலை விஷயமா. டெரரிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இவங்கள பார்த்திங்கன்னா குழந்தைங்கலாம் இருக்கும், அவங்க பார்த்தீங்கன்னா எல்லோரும் சுட்டு தள்ளிடும். ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சுட்டுருப்பாங்க. இதுக்கப்புறமா ஹீரோயினை பார்த்தீங்கன்னா செத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களாம் கொன்னங்கள ஆளுங்களை பார்த்தீங்கன்னா தப்பிச்சுட்டு விட்டுருப்பார். வினயை பார்த்தீங்கன்னா சுட்டுருப்பார். இதனால தான் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா இறந்துருக்கும். சாவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்தமாரி தப்பான ஆளுங்கக்கிட்டலாம் இந்தமாரி துப்பாக்கிலாம் எந்த ஆயுதமுமே போகக்கூடாது, அது நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா இது யார் தப்பான ஆளுங்கக்கிட்டையும் போக விடாமல் இவர் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கார். இதனால தான் ரவிதேஜா வந்து இவ்வளோ ஆயுதம் பார்த்தீங்கன்னா அவர் வச்சுட்டு இருக்கார். ஆர்மி ஆளுங்க வந்து சுடுவாங்க. ரவிதேஜா பார்த்தீங்கன்னா சில பார்த்தீங்கன்னா ஒரு சாமி சிலை இருக்கும், அம்மன் சிலை. அது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து புல்லட்லாம் வந்து சுட்டு தள்ளிடுவார். சுட்டு தள்ளி எல்லோரும் ஓட வச்சிருவார் ஆர்மி ஆளுங்களை. அதுக்கப்புறமா ஏர்ஃபோர்ஸ் வச்சு வச்சிடலாம். நடுவில் வினய் வருவார். பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களாம் கொன்னங்கள ஆளுங்களை பார்த்தீங்கன்னா இவர் தப்பிச்சுட்டு விட்டுருப்பார். வினயை பார்த்தீங்கன்னா சுட்டுருப்பார். இதனால தான் வினய் ஒரு பொண்ணும் பார்த்தீங்கன்னா இறந்துருக்கும். அந்த டெரரிஸ்ட் ஆளுங்களை பார்த்திங்கன்னா போலீஸ் பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு போயிடும். பார்த்தீங்கன்னா வெளில வந்துடுவாங்க டெரரிஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா வினய் பார்த்தீங்கன்னா வச்சிருவார் அந்த டெரரிஸ்ட் ஆளுங்களை. இதனால தான் அவர் பார்த்தீங்கன்னா வினய் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போனார். இந்த கோவத்தில் தான் ரவிதேஜா பார்த்தீங்கன்னா கொல்றதுக்காக வருவார். இதுக்கப்புறமா ரவிதேஜாவை போட்டு அடிப்பார். இந்தமாரி நீ துப்பாக்கியெல்லாம் எங்கேருந்து எடுத்துன்னு வந்தியோ நான் அங்கேயே போய் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவார். பக்கமாக ரவிதேஜா கோவம் வந்துடும். பக்கமாக ரவிதேஜா போட்டு அடிப்பார். யார் இருக்கா
என் குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி அழுவார். வினய் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கிட்ட போவார். ஸ்கூலுக்கிட்ட போனோடனே ஒரு பொண்ணு வந்து ஓடி வந்து அப்பான்னு சொல்லி கட்டுப்பிடிக்கும். அவர் பார்த்தீங்கன்னா யார் இதுன்னு கேட்பார். உன் பொண்ணு இறந்துச்சுல பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார். அவருக்கு ரவிதேஜாவுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை மட்டும் பிறந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா காவ்யா டாபர் பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா இவர் வினய் ஒரு ஃபோட்டோ காமிச்சு பேசி நல்லா வசதியாக வளர்த்துருக்காங்க அந்த பொண்ணை. ரவிதேஜா ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா வினய்க்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. இதுக்கப்புறமா எல்லோரும் வெளில போங்கன்னு ரவிதேஜா சொல்லுவார். அவர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருப்பார். பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுருப்பார். அது பார்த்தீங்கன்னா அந்த வீடே பார்த்தீங்கன்னா வெடிஞ்சிரும். அப்புறமா அனுபவமாக பார்த்தீங்கன்னா கேட்பாங்க இந்தமாரி, அப்போ அவர் இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவர் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் இறக்க மாட்டார். பார்த்தீங்கன்னா அவர் இறக்கலை. பார்த்தீங்கன்னா உயிரோடு தான் இருக்கார். பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் இருக்கார் ரவிதேஜா. அனுபவமாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எழுதி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஈகிள் 2க்கு பார்த்தீங்கன்னா அவங்க லீடு கொடுக்குறாங்க. சார் அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா கேட்கும் இந்தமாரி, கதை ரொம்ப நல்லா இருக்குமா, சரி இது இந்தியாவில் தான் முடிஞ்சுதான்னு பொண்ணு கேட்கும். இல்லை இது இந்தியாவில் தான் ஆரம்பிச்சதுன்னு அப்படி ஆஃபீஸர் சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா அந்த ஆஃபீஸர்கிட்டலாம் அந்த கன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நான் கொடுத்துருப்பாரு அவங்கள நம்பி. ஈகிள் 1 இந்த படம் இது எப்படி இருந்துச்சுன்னா, ஆக்ஷன் கமர்ஷியல் மூவிலாம் பார்ப்பீங்கன்னா இந்த படம் நீங்கள் வேணால் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ மோசமான படம்லாம் இது இல்லை, ஓகேவான படமாக தான் இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா இதில் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். இங்கே கொடுத்த அந்த பில்டப்லாம் அது நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருந்தால் இந்த படம் நல்லாவே போயிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலுமே இந்த படம் பார்த்திங்கன்னா இவங்க போட்ட பட்ஜெட் 35 கோடி போட்டிருக்காங்க. இல்லை இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 30 கோடி இவங்களுக்கு வந்திருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில். இதில் இவங்க ஓடிடி பிளாட்ஃபார்முக்கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க காசு. அதில் அப்புறமா சேட்டலைட்டுக்கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க. எப்படி போனாலும் இங்கே ப்ராஃபிட் பார்த்தோன்னா எங்களுக்கு வந்துச்சு. இது ஓகேவான படம் தான், நீங்கள் வேணால் பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். எந்த அடல்ட் சீன்ஸ் இந்த படத்தில் இல்லை. அமேசான் ப்ரைம் வீடியோவில் இந்த படம் பார்த்தா ஸ்க்ரீமிங் பண்ணியிருக்காங்க தமிழ்லே. இந்த படத்தை பாருங்கள், டப்பிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, ஓகேவாக இருக்குது. ஓகே நம்பா, நம்ம நெக்ஸ்ட்டு வேறு வீடியோ பார்ப்போம். பாய்.